இது ஒத்த அடுக்கா பூக்கக்கூடிய மதுரை மல்லி செடி. எங்கள் வீட்டில் இருக்கிற செடி ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். எப்பயுமே சிங்கிள் பெட்டலாக தான் பூக்கும். நம்ம தலையிலலாம் கட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மதுரை மல்லி. அதில் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது தண்ணி ஊற்றிட்டு செடியில் பார்க்குறேன், ஏதோ ஒரு மாதிரி குண்டா பூ கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, அதே சேம் செடி தான். அதே கிளையில் தான் ஒரு இதில் சிங்கிள் பெட்டலாகவும் ஒரு இதில் டபுள் பெட்டலாகவும் பூத்துருக்குது பாருங்கள். இது சிங்கிள் பெட்டலாக இருக்குது. இந்த பூ பாருங்கள் எப்படி அடுக்கா பூத்துருக்குன்ட்டு, ஒரு ரெட்டை அடுக்கா பூத்துருக்குது. தோட்டத்தில் நிறைய வேற 8, 9 வெரைட்டி மல்லிகை செடிகள் இருக்குது. அதில் பட்டர்ஃப்ளைஸ் உட்காந்து கிராஸ் பாலினேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு டபுள் பெட்டலாக பூத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, அந்த பார்த்தாலே தெரியும் நிறைய இதழ்களோடு இருக்குது பாருங்கள். அந்த சிங்கிள் பெட்டல் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 7, 8 இதழ்கள் தான் இருக்குது. இதில் நிறைய 10க்கும் மேற்பட்ட இதழ்கள் இருக்குது பாருங்கள். வித்தியாசமாக பூத்திருக்கிற இந்த செடி பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, பூவை பறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து கையில் வச்சு பார்த்தேன். ரெண்டுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள்.